படம் வருமே எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. இன்றைக்கு ஆந்திரா சிஎம்மான திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு நடந்துச்சு மக்களே. அந்த விழாவில் எல்லாரும் மேடையில் உட்காந்துருக்கிறாங்க. அமித்ஷா வந்திருக்காரு, மோடி அவர்கள் வந்திருக்காரு. இந்த சமயம் தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் மேடையில் நடந்து வந்துட்டுருக்கிறாங்க. நடந்து வந்துட்ட சமயத்தில் அவங்க பார்த்து கும்பிடுறாங்க. அப்போ அவர் கும்பிட்டுட்டு அடுத்தவங்கள பார்த்து கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறவங்கள அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பொது மேடையில் அவங்கள திட்டுறார். ஏதோ சொல்ல வராங்க தமிழிசை அவர்கள், அதை சரியாக கூட கேட்காம நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் கடுமையாக திட்டிருக்கார் அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ் தெளிவாக தெரியுது மக்களே. ஏன் திட்டினாங்க, என்ன காரணம்? கடந்த கொஞ்ச நாட்களாகவே தமிழ்நாடு பிஜேபியில் அண்ணாமலை தமிழ் சந்தோஷம் போயிட்டுருக்கு. என்ன தமிழ் சந்தோஷம் என்ன சொன்னாங்க, ஏன் அண்ணாமலை எதிர்த்து அவங்க பேசுகிறாங்க, இதில் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு சில நபர்கள் யார் எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டு பிஜேபியில் ஏகப்பட்ட நபர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த குற்றப்பின்னணி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் குற்றப்பின்னணி இருக்குது அப்படிங்கிறதை நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இன்று சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு நடந்துச்சு மக்களே. அந்த பதவியேற்பு விழாவில் எல்லாம் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மேடையில் தமிழிசை அவர்கள் நடந்து வராங்க. நடந்து வரப்போ அமித்ஷா அவரை கூப்பிட்டு எப்படி கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இப்படி கண்டித்ததன் பின் காரணங்கள் என்ன, ஏன் கண்டிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே இப்படி கண்டித்ததின் மூலியமாக தமிழிசை அவர்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறத கண்டிக்கிறீங்கனால் இன்றைக்கு அமித்ஷா யார் கண்டிக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ அமித்ஷா பண்ணது தப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. என்னன்றதை பார்க்கணும் ஃபஸ்ட் நம்ம மக்களே. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கு தமிழிசை அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் தமிழிசை அவர்கள் அவங்க தமிழ்நாடு பிஜேபியோட முன்னாள் தலைவராக இருந்திருக்கிறவங்க. அதன் அடிப்படையிலையும் அந்த ஒரு கன்சர்ன்லேயும் சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தைன்றதை முதல்ல பார்த்துடலாம். கட்சியில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நிறைய சமூகத்தில் நாலாம் கட்சியில் இருக்கும்போது சில யார்ட் ஸ்டிக் வச்சுருந்தேன். அவங்க மேலே சமூக விரோதிகள் மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன். சில பேர் இப்போ சமீப காலத்தில் நிறையா சமூகத்தில் சில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறது சில மாவட்டங்களில். இல்லை, கட்சிக்கு பதவி கிடைத்தவர்கள், அவங்க பதவி கிடைத்தவர்கள் அதெல்லாம் தவிர்த்து இன்னும் கட்சியில் கடுமையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து நினைக்க. இந்த பேட்டி ஒளிபரப்பானதும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஜேபியிலேருந்து கால் வருது. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன போயிட்டுருக்குன்னு விளக்கத்தை கேட்குறாங்க. விளக்கத்தை கேட்டவுடனே விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கத்தை ஒரு நபர்கிட்ட மட்டும் கேட்கல, இந்த விளக்கத்தை 2-3 மேலே கேட்குறாங்க. 2-3 பேரில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஸோ அவரையும் கூப்பிட்டு தனியாக கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க, அவங்க விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நேற்று அண்ணாமலை அவர்களை அழைத்திருக்கிறாங்க. இந்தியன் பிஜேபியில் ஹெட் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. இது பேசுனது மட்டும் இல்லாமல் இது பேசி முடிச்சுட்டு அவர் திரும்ப கோயம்புத்தூருக்கு வராரு. கோயம்புத்தூரில் ப்ரெஸ் பீப்புள் போயிட்டு கேட்குறப்போ நான் இனிமே ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் தலைவர்கள் பேசுவார்கள், எதுவாக இருந்தாலும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வரும், எதுவாக இருந்தாலும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்தோ இல்லை பிஜேபி அலுவலகத்துலேருந்தோ நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சுக்கிறோம். ஸோ நோ மோர் ப்ரெஸ் மீட்ஸ் இன் தி ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்லிட்டு போயிடுறாரு மக்களே. இது என்ன குழப்பம், என்ன ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டு. அந்த ப்ரெஸ் மீட் அவர் சொல்கிறாரு, அந்த அக்காவை பரட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருதில்ல, அப்போ எப்படி அவர் இந்த மாதிரி பேசான்னு அவர் ஒரு வார்த்தையை விடுறார். இன்னொரு வார்த்தை முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்களே, இது தமிழிசை அவர்கள் சொன்னது மட்டும் இல்லை, இந்த பரட்டேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டி கொடுத்ததற்கு பிறகு தொடர்ந்து பிஜேபி வார் ரூம்லேருந்தே தமிழிசை அவர்களை விமர்சிச்சும் கேவலமாக பேசியும் ஏகப்பட்ட மீம் சொல்லிடுறாங்க. இதை பண்ணுறது பிஜேபி வார் ரூம். அதை எதிர்த்தும் அவங்க அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த சோ கால் டிஜிட்டல் மீடியா வார் ரூம் சொல்கிறாங்க, இந்த வார் ரூம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது,
தமிழ்நாடு பிஜேபிக்கா இல்லை அண்ணாமலைக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்னால் இந்த வார் ரூம் அப்படிங்கிறது இப்போ இவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இந்த கருத்தை எதிர்கொள்வதற்கு அண்ணாமலை எதிர்கொண்டால் போதும். இது விசாரணை போயிட்டுருக்கு. இந்தியாவில் பிஜேபி ஹெட்டு கூப்பிட்றாங்க, அவங்க பேசுகிறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே பிஜேபி வார் ரூம் உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் இவங்களை எதிர்த்து இவங்களை வச்சு அசிங்கமாக கிண்டல் அடிச்சே மீம்ஸ் போடுறாங்க. அதாவது இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு கடை வாசலில் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க மக்கள். அதை ஃபோட்டோவாக போட்டு எங்கே உட்காந்துக்கு பரட்டை பாருங்கன்ற மாதிரி போடுறாங்க. இதை பார்த்து அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க தமிழிசைகள். நான் பரட்டையாக இருந்துட்டு போகிறேங்க, நான் இங்கேயோ உட்காந்துட்டு போகிறேன் பரவாயில்ல அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. ஸோ இது ஒரு புறம் போயிட்டுருக்கு. இன்னொரு புறம் இவங்க சொல்கிறாங்க, நான் கவர்னராக இருந்திருக்கிறேன், நான் தமிழ்நாடு பிஜேபி ஒரு முன்னாள் தலைவராக இருந்திருக்கிறேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்க கோவத்தில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க. இது ஒரு புறம் போயிட்டுருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அக்கா பாட்டனா கோவம் வருது இல்லை, எப்படி அண்ணாமலை பற்றி ஒரு பேசலாம் அந்த மாதிரி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்ததற்கு பிறகு எத்தனை ரவுடிகள் எத்தனை குற்றப்பணி உள்ளவங்க சேர்ந்தாங்க உங்களுக்கு தெரியுமா, யார் சேர்ந்தா எப்போ சேர்ந்தாங்க உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி அவர் தரப்பில் அவரோட ஆதங்கத்தை கொட்டுறார். சரி, இப்போ இவருக்கான பேக்ரவுண்ட் பார்க்கணும்ல மக்களே. திருச்சி சூர்யாவை உள்ளே எடுத்தவங்க சேர்த்து விட்டதே அண்ணாமலை அவர்கள் தான். திருச்சி சூர்யாவும் டெய்ஸி ஹாஸ்பிட்டல் டெய்ஸி அவர்களும் பேசின உடல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம கேட்டும் இருப்போம். இஸ் ஹேப்பன்ட் எப்போ வெளியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு நவம்பர் 2021 வெளியாச்சு. 2022 நவம்பரில் வெளியாகுது. அதில் திருச்சி சூர்யா பேசின வார்த்தைகளை ஒரு பெண்ணிடத்தில் அந்தளவுக்கு கேவலமாக கெட்ட வார்த்தையோடைய அவ்வளோ அருவருப்பாக அசிங்கமாக பேசினது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அது உள்கட்சிக்குள்ளேயே. இந்த ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே ஹி வாஸ் சஸ்பெண்டட் ஃபார் 6 months ஆன் 24/11/2022 சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. அடுத்தது 2/11/2023 அன்னைக்கு மறுபடியும் அந்த சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிட்டு மீண்டும் அவர் பிஜேபியில் இணைகிறாரு. எந்த பொசிஷனில் ஃபஸ்ட் இருந்தோ அதே பொசிஷன் கொடுக்குறாங்க திருச்சி சூர்யாவுக்கு. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் அவங்க ஆருத்ரா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மக்களே. ஆருத்ரா கோல்டு அந்த ஒரு சிக்கல் வந்தப்போ அந்த ஆருத்ரா கோல்டு லோன் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனிக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் ஆர்கே சுரேஷ் அவர்கள். ஆர்கே சுரேஷ் அவர்கள் அண்ணாமலையின் தலைமையில் தான் கட்சியில் இணைஞ்சார், அவருக்கு ஒரு பதவியும் கொடுக்கப்பட்டது. ஸோ ஆருத்ரா வந்தபொழுது எல்லாரும் அதை விமர்சித்து சொன்னாங்க. அதற்கு பிறகு ஹி வாஸ் அப்ஸ்காண்டிங். கடைசி வரை அவர் அரெஸ்ட் பண்ணவே இல்லை ஆர்கே சுரேஷ். ஸோ இப்படி நம்ம நிறைய விஷயத்தை அடுக்கிக்கிட்டே போனாலுமே இன்னும் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம் மக்களே. இந்த ஆய்வு அப்படிங்கிறது பிடி புதிய வெளியிட்ட ஆய்வு மக்களே. இந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற நம்ம பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில் வெளியான அந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் மக்களவை தேர்தல் 2024 குற்ற வழக்குகளோடு இருக்கும் டாப் 5 கட்சிகள் தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிருக்காங்க. இதை பிடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாஜக 125 வழக்குகள், திமுக 50 வழக்குகள், காங்கிரஸ் 32 வழக்கு, அதிமுக 23 வழக்கு, பாமக 20 வழக்கு. இதில் அதிக குற்றப்பண்ணி இருக்கிறவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்றது கீழே லிஸ்ட்டு தனியாக போட்டிருக்கிறாங்க. இது நம்ம வச்சுருவோம். ஃபஸ்ட்டு மேலகத்தை பார்க்கலாம் மக்களே. பாஜக 125 வழக்குகள். சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது. பாஜக 125 வழக்கு குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தான் இந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்திருக்கிறாங்கனால் இந்த தமிழ்நாட்டு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணதே யார்? அண்ணாமலை தானே பண்ணார். ஸோ அவர் சப்போர்ட்லாம் வேறு, அவர் சப்போர்ட்டோ இல்லை அவர் செலக்ஷன் செலக்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா அந்த விஷயத்தை. அண்ட் இந்த குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் எல்லாருமே அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கு பிறகு பெரும்பான்மையான மக்கள் கட்சியில் இணைஞ்சவங்க, சீட் அவங்க கொடுத்துருக்குறாங்க அண்ணாமலையுடைய சப்போர்ட்டில். ஸோ இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது மிக மிக உண்மையான கருத்து தான். ஸோ தமிழிசை அவர்கள் கருத்தை சொல்கிறது எந்த விதமும் குறை தப்பு கிடையாது மக்களே. ஒரு விஷயம் ரொம்ப அருவருப்பாக பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எதிர்க்கட்சி என்ன விமர்சிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவில் கருத்து சுதந்திரம் கிடையாதுன்னு விமர்சிப்பாங்க. கருத்து சுதந்திரம் கிடையாது, கருத்தை சொல்வதற்கு அங்கே கருத்து சொன்னால் உடனே அடிப்பாங்க அப்படின்னு விமர்சிப்பாங்க. இது ஊடகத்துக்கு மட்டும் கிடையாது. ஊடகத்தில் நார்த்தன் இந்தியாவில் நிறைய ஊடகவியலாளர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய சாட்சிகள்லாம் இருக்கின்றன மக்களே. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அது பெருசாக கிடையாது அந்த விஷயம். சரி, ஆனால்
பாஜகவை பொறுத்தளவுக்கு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஊடகத்துக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது கிடையாதுப்பா, சொந்த கட்சிக்குள்ளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இது ஊர்ஜினப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. ஏன் நான் வன்மையாக ஒரு காண்டா நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல தமிழிசை அவர்கள் சொந்த கட்சியோட உட்பூசலை கொண்டு போயிட்டு ஒரு மீடியாவில் ஏன் சொன்னீங்க, அது சொல்கிறது இது பேசும் போல மாறி இருக்கு இல்லையா அப்படின்னு இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஏற்றுக்கலாம் ஓரளவுக்கு. அப்படி என்றால் தமிழிசை அவர்களை எப்படி கண்டிச்சிருக்கணும்? கூப்பிட்டு ஃபோன் போட்டு டெல்லிக்கு வர சொல்லுங்கள், டெல்லிக்கு அவங்க வருவாங்க. அண்ணாமலை மட்டும் ஃபோன் போட்டு டெல்லிக்கு வர சொல்லி விசாரித்த நீங்கள் தமிழிசை ஏன் கூப்பிட்டு பேசவே இல்லை? அங்கே கூப்பிட்டு பேசிடலாம், கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அத்தனை ஊடகம் இருக்கக்கூடிய ஒரு மேடை, எல்லாரும் கண்குத்தியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மேடை, அந்த மேடை தமிழிசையை கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் அதுவும் பொது மேடையில் கூப்பிட்டு இப்படி கண்டிக்கிறாரு. இவர் கண்டிக்கணும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பாடி லாங்குவேஜ் சொல்கிற விதம் அப்பட்டமாக தெரியுது. அப்ளிசிட்டாக இருக்கிறாங்க தமிழிசை. என்னென்ன இல்லைன்னு அப்படி சொல்லன்னு அதை சொல்ல வராங்க. நோ நோ நோ, லிசன் டு வாட் ஐ சேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அந்த அமித்ஷா அவர்கள். அப்போது இந்த இடத்துல அமித்ஷா பண்ணது குற்றம் இல்லையா மக்களே? சொந்த கட்சிக்குள்ளே ஒரு தப்பு நடக்குது, உட்பூசல் நடக்குதுனால் அதனை விசாரிக்க வேண்டியதும் கருத்து கேட்க வேண்டியதும் எந்த இடத்துல அப்படிங்கிறது பாஜக தலைமையருக்கும் தெரியாமல் இருக்குதான்ற கேள்வி இருக்கிறது. அமித்ஷா பண்ணது தப்பு இல்லை என்றால் தமிழிசை பண்ணது தப்பு இல்லை. ஏன்னா அவங்க பொய்யை சொல்ல உண்மையை சொல்கிறாங்க. புதிய தலைமுறை வெளியிடக்கூடிய செய்தி அது கிளியராக வெளியிடுது. அண்ட் நமக்கே சில எக்ஸாம்பிள்ஸ் தெரியுது, ரொம்ப மீனான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். இன்னும் உள்ளுக்குள்ளே போனால் நிறைய விஷயம் வெளியே வரலாம். திருச்சி சூர்யாலாம் குற்றப்பிரணி உள்ளவர் தான். இன்றைக்கி குற்றப்பிரணி உள்ளவரை உள்ள கட்சியில் எடுத்துக்கிட்டு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரையாக கொந்தளிக்கிறார் இந்த இடத்துல. மற்றவங்களாம் அமைதியான் இருக்கிறான், இவரை கொந்தளிச்சு உட்காந்துருக்காரு. ஏன்னால் இவருக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. இவர் தான் அந்த மெயின் அக்யூஸ்டாக நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவர் கொந்தளிக்கிறாரு, அவங்கள பேட்டர்ன் பேசுகிறாரு. ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களே, தமிழிசை அவர்களை குற்றம் சொல்வதற்கு முன்பு அவங்களுடைய ஃபேமிலி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். தமிழிசை அவர்களுடைய அப்பா காங்கிரஸில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர், எம்பியாகவும் இருந்தவர். அடுத்தது அவங்களுடைய அங்கிள், அவங்களுடைய மெட்டர்னல் அங்கிள்னு சொல்லலாம். அவர் இன்றைக்கு வசந்தனுக்கு ஓனர் மட்டும் கிடையாது, காங்கிரஸில் மிக முக்கியமான ஒரு நபர் அவர். இந்த மாதிரியான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஒரு பெரிய கட்சியாக இல்லாமல் இருந்த சமயத்தில் கூட அவர்கள் எந்த விதத்துலேயுமே காங்கிரஸுக்கு போகலை. ஷி வாஸ் இன் பிஜேபி. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ அவர்களுடைய நேர்மையும் அவங்களுடைய கட்சிக்கான விசுவாசத்தையும் நம்ம கொஞ்சமாவது பாராட்டியாக வேண்டும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் குமரி ஆனந்தன் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு நபர். அவங்க அப்பா ஹி வாஸ் இன் காங்கிரஸ். இவங்க காங்கிரஸுக்கு போகலை. வசந்தனுக்கு ஓனரான வசந்தகுமார் காங்கிரஸில் ஒரு எம்பி. இன்றைக்கு அவர் பையனும் எம்பி. அங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிற கட்சி பெருசாக இல்லாத சமயத்தில் கூட தமிழிசை அவர்கள் நினச்சிருந்தா கட்சி மாறி போய் காங்கிரஸில் போயிருந்துருக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்பு இருந்திருக்கும். அது கிடையாது, அவங்க போகலை, இங்கே தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களை அமித்ஷா மாதிரி நபர்கள்லாம் பொது வெளியில் பொது மேடையில் அது எல்லா மீடியாவும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு ஒரு விளம்பரப்படுத்தும் விதமாக அவங்களை கண்டிப்பது என்பது எப்படி என்ன வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தோண வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் அண்ணாமலை தான் சப்போர்ட் பண்ணுவோம், என்னென்ன அண்ணாமலை பண்ணலாம், அவர் பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு கம்முன்னு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா அமித்ஷா. ஒரு கருத்து சொல்வதற்கு கூட ஒரு கட்சியில் சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது மிக வேதனையான விஷயம் மக்களே. அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் ஒத்துக்கலாம், கருத்து சொல்வது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒரு தமிழிசை அவர்கள் சொன்னது தப்பான விமர்சனமும் கிடையாது, இட்ஸ் ரைட் விமர்சனம். இப்போ ஒரு ஆஸ்பெக்டில் யோசிச்சு பார்க்கலாம், ஏமா கருத்து விமர்சனத்தை அங்கே போய் வைக்கிறீங்க, கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கலாமே எங்ககிட்ட, நாங்கள் பார்த்துருப்போமேன்னு சொல்கிறது ஓகே, அக்செப்டட். ஆனால் ஒரு பொது மீடியாவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு இந்த பதில் கரெக்டான பதிலாக இருக்குன்னு தமிழிசை எதிர்பார்க்குறாங்க. அந்த பதில் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், கட்சிக்குள்ளே ரவுடிகள் உள்ளே அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா எந்த மக்கள் ஓட்டு போடுவான்? மக்களை பார்த்து வேறு தான் செய்வான். எந்தெந்த ரவுடிகளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தா அந்த ரவுடிலாம் கேண்டிடேட்டாகவும் இருக்கிறப்போ மக்கள் என்ன பண்ணுவான்? யோசிப்பான், காரி தான் துப்புவான். இப்படி நடந்திருக்குது
அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ நடக்கலையா நடந்திருக்கா அப்படிங்கிறத விசாரித்து அந்த விசாரணையை நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு போவீங்களா, இல்லை சொன்ன நபரை நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இப்படி விமர்சித்ததற்காக தமிழிசை அவர்கள் ஒரு தேசிய லெவலில் உள்ள ஒரு மிக முக்கியமான பிஜேபி தலைவரான அமித்ஷா கூப்பிட்டு பொதுமையில் அசிங்கப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது இன்னும் கேவலமான விஷயம். அப்போ என்னென்னா பிஜேபி, அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம இங்கே எடுத்துக்க முடியல. ஏன்னால் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறது பிஜேபி பார்க்குறோம், விச் இஸ் ஹேப்பண்ட். அப்போ என்னென்னா பிஜேபியை பொறுத்தளவுக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா வெக்கம், மானம், சூடு, சொர்ண, ரோஷம், உங்களுடைய கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வீட்டில் வச்சு வந்துடணும். இங்கே வந்தால் அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யணும், குமரஜமா அவ்வளோதான் அப்படிங்கிறதே வெளிக்காட்டுகிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது மக்கள். பிஜேபி ஏன் தோற்று போச்சுன்னு கேள்வி கேட்கக்கூடிய இதே அமித்ஷா அவர்கள் அவங்க தோற்று போனதுக்கான காரணத்தை ஒருத்தவங்க சொல்கிறப்ப இந்த காரணத்தை எடுத்துக்க கூட முடியல, அந்த விமர்சனத்தை அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியல அப்படின்னால் இது எப்படி எடுத்துக்க முடியும்? இவங்க பொய் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, பொய்யும் சொல்ல. இதை ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் மக்களே, இவ்வளவு கேவலப்பட்டும் இன்னும் அந்த அம்மா பிஜேபியில் இருக்கிறாங்க. தமிழிசை அவர்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த கட்சியிலே உழண்டு இந்த கட்சியை சுற்றிட்டு இருந்துட்டு இந்த கட்சியை விட்டு வெளியவும் போகாமல் இருந்துக்கிறாங்க தமிழிசை அவர்கள். அவருடைய நேர்மைக்காக ஒரு அங்கீகாரமாக இருக்க வேண்டும், ஒரு சின்ன மரியாதையாவது கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்காம அமித்ஷா மாதிரி நபர்கள்லாம் இப்படி அசிங்கப்படுத்துகிறார் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இதை இன்னும் சில பேர்லாம் வேறு மாதிரி டென் பண்ணுறாங்க மக்களே. தமிழிசை பெண்ணுன்றதுனால நீங்கள் கூப்பிட்டு அப்படி அசிங்கப்படுத்துனீங்க, இதே ஆனந்தா அசிங்கப்படுத்த கேட்குறாங்க. அப்போ இந்த விமர்சனத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பெண்ணுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லக்கூடிய இதே பிஜேபியில் தான் ஒரு பெண், அது இத்தனை வருஷம் பிஜேபியில் இருந்த ஒரு பெண் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்றதுனால அவங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினான்ற கேள்வி முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் அமித்ஷா பதில் சொல்வாரா? சொல்ல மாட்டார். அப்போ என்ன டெமோக்ரஸி இங்கே போயிட்டுருக்கு கட்சிக்குள்ளன்ற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே. அண்ணாமலை தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னால் அறிக்கை கொடுத்துட்டு போயிடலாம், நான் தப்பு பண்ணலைங்க, என்னுடைய இத்தனை வருஷம் நான் தலைவராக இருந்த சமயத்தை யாரை நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அதை சொல்லவே இல்லை அவர். இன்னொரு விஷயமும் நம்ம உள்ளே பார்க்க முடியும் மக்களே. ஆருத்ரா விஷயத்தில் ஆர்கே சுரேஷை காபந்து பண்ணது பிஜேபியில் ஒரு முக்கிய பொறுப்பாளர்னு ஒரு தகவலும் வெளியாச்சு. அப்போ அந்த சமயத்தில் இன்ஃபேக்ட் ஆர்கே சுரேஷுக்கு அப்பீர் ஆனதும் பிஜேபி அட்வொகேட்டும் ஒரு விஷயம் வெளியாச்சு அப்போ சமயத்தில். அப்போது அவர் கடைசி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே ஆர்கே சுரேஷை. இன்ஃபேக்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்னர் தானே ஆருத்ராவில் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போது அவரும் அண்ணாமலையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு அந்த சமயத்தில் ஃபோட்டோ சொல்லியாச்சு, அவர் தான் கூட்டு சேர்த்துருக்கார் கட்சியிலன்னு வெளியாச்சு. இதுக்கெல்லாம் அண்ணாமலை ஒரு பதிலும் சொல்லவே இல்லை அந்த இடத்துல. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஷைன் பண்ண போகுது நமக்கு தெரியல மக்களே. ஒவ்வொருமே தமிழிசை சொல்லிட்டே இருப்பாங்க, தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தால் எங்கேயா மலரும், குப்புற கவுன் தான் போகும் நம்ம சொல்லலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டு நாடி சட்டுன்னு பணம் வரும்.